ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மித்துன்னு பேசுகிறேன். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கதை எதுக்காக பேசணும், கதை எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். கதை எதுக்காக படிக்கணும்னா நம்மளோட ரீடிங் கெப்பாசிட்டி அதிகமாகும், அப்புறமா கற்பனை திறன் அதிகமாகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை படிங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை பேர் அண்ணனும் தம்பியும். இந்த கதையை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கதை எப்படி அண்ணனும் தம்பியும் இருக்கணும், எவ்வளோ பாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கதையில் ஒரு ஊரில் ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் எப்பயுமே சேர்ந்தே தான் இருப்பாங்களாம். ஆனால் அவங்க மனைவிகள் 2 பேரும் எப்போ பார் சண்டையா. அதனால் அவங்க 2 பேரும் பிரியற நிலைமையாகி பிரிஞ்சிட்டாங்களாம். பிரிஞ்சு அப்புறமா ஒரு நாள் அவங்க நெல் அறுவடை பண்ணாங்களாம். நெல் அறுவடை பண்ணி அது பங்கு போட்டு ஒரு 20 மூட்டை, அண்ணனுக்கு 20 மூட்டை, தம்பிக்கு 20 மூட்டை வந்துச்சான். அதை அவங்க வீட்டுக்கு ஏற்றிட்டு போகலான்னு போகும்போது இருட்டாயிடுச்சான். அதனால் அந்த மூட்டைகள் எல்லாத்தையும் காவல் காத்தாங்களாம் 2 பேரும். அவங்க மூட்டையை அவங்க காவல் காத்தாங்களாம். அப்போ தம்பிக்கு பசி எடுத்துச்சான். தம்பி அண்ணன்கிட்ட சொல்லிட்டான், அண்ணன் என்னன்னா, அண்ணா நீங்கள் என்னோட மூட்டையை பார்த்துக்கோங்க, நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தம்பி போயிட்டானா. அண்ணன் கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு இருந்தானா. அப்போ ஒரு யோசனை அண்ணனுக்கு வந்துச்சான். அண்ணன் என்ன யோசனை வந்துச்சு தெரியுமா? பாவம் தம்பியோட மனைவி எப்பப்பா செலவு பண்ணுவா, அதனால் நாம் அவனுக்கு 5 மூட்டை கொடுக்கலாம், 20 மூட்டை அவனுக்கு பத்தாது அப்படின்னு 20 மூட்டை கொடுத்தானா, வச்சானா தம்பிக்கு தெரியாம. அப்புறமா தம்பி வந்த உடனே அண்ணன் எனக்கு பசிக்குது தம்பி நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அண்ணன் போயிட்டானா. தம்பி கொஞ்ச நேரம் அப்படி நின்றுட்டு காவல் கத்துட்டு இருந்தானா. அப்போ அவனுக்கும் அதே யோசனை வந்துச்சான். அப்போ அண்ணன் ஒரு குடும்பசாலி. அவனுக்கு குடும்பம் பெருசு. எனக்கு நானும் மனைவி மட்டும்தான். ஆனால் அவனுக்கு அவன் மனைவி குழந்தைகள் 2 பேர். அதனால் அவனுக்கு 20 மூட்டை பத்தாது அப்படின்ட்டு 5 மூட்டை அவனுக்கு கொடுத்தானா. அப்போ அண்ணன் வந்தானா. 2 பேரும் காவல் காத்துட்டு இருந்தாங்களாம். விடிஞ்சிருச்சான். விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அப்போ தம்பிக்கிட்ட 5 மூட்டை கொடுத்தோம்ல, அதனால நம்ம எண்ணி பார்க்கலாம் கரெக்டாக 15 இருக்கான்ட்டு அப்படின்னு எண்ணி பார்த்தாங்களாம். அதே இதுதான் தம்பிக்கிட்டேயும் எண்ணி பார்த்தாங்க 20 மூட்டை. இப்படி கன்ஃபியூஷன் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி, என்னப்பா அவங்கக்கிட்ட நான் 5 மூட்டை கொடுத்தல, அப்போ எனக்கு 15 தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னானோ. தம்பியும் அதே தான் சொன்னானா. அப்போ ஓ இப்படி தான் ஆச்சா, நான் உனக்கு 5 மூட்டை தந்தேன், அதே 5 மூட்டையை என்கிட்ட நீ தண்ட, அதனால் இப்படி 20 மூட்டை அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி பட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். இந்த கதையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எப்போவுமே நம்ம அண்ணா தம்பி தங்கச்சி அக்கா அந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம பாசமாக நடந்துக்கணும், அப்புறமா அன்பாகவும் நடந்துக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.